நல்ல தங்க ஓடிவா 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 திருமணம் நடந்து விட்டது. இந்த காசிபா நகரம் வந்து அடைந்துவிட்டோம். ஆனால் இந்த நேரத்தில் உன்னை பார்ப்பதற்கு என் விழிகள் போதாது, 1000 விழிகள் அனுமதிக் கொண்டே இருக்கின்றது. உன்னை பார்க்க 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 பரவசம் என்ன அழகி அண்ணனை சிங்காரகினை சித்திரை போன்ற பாவை சொல்லத்தான் துடிக்குது மனது. என் மனதுக்குள் எவ்வளோ ஆசைகள் அலைமோதிக் கொண்டிருக்கின்றது தெரியும். என் 2 விழிகள் போதாது, 1000 விழிகள் அலைமோதிக் கொண்டே இருக்கின்றது. எப்படிங்க எப்படி தெரியுமா? உன்னை போல பொண்ணு இங்கு யாரடி? அன்புக்காக இந்த மாமன் மாமடி உன்னை போல பெண்ணு இங்கு யாரடி? அன்புக்காக எங்குகின்ற மாமடி அது போல இந்த மாமா மனசு தானடி. உன்னை போல பெண்ணு யாரடி? அன்புக்காக மாமணி ஐயோ நான் என்ன செய்வேன்? என் அடி வயிறு நோகுதம்மா. ஒரு சிறிது நேரத்திலே இப்பேற்பட்ட நிலைமையா? நல்லதாக வானத்திலே போகும் வானத்திலே போகும் மேக கூட்டமே நழக கண்டு மயங்கிடுது பக்கமே. போல
என் மனைவி அழகி, எப்பேற்பட்ட அழகி! இன்னும் சொல்ல சொல்ல பல ஆசைகள் துடிக்கின்றது மனசு. நல்லத்தங்கா ஆசையூர் வகை போகின்றது. இதுவரை நல்ல தந்தால் வருவார் என்று மனிதன் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னடா ஆச்சு? அம்மா குட்டி போட்டாங்க. அம்மா குட்டி போட்டுச்சான். குழந்தை பெற்று எடுத்துட்டாங்க. என்னுடைய மனைவி நல்ல தங்கால் இப்பதான் போனது. இதுக்குள்ள உட்காந்து போந்துச்சு. பார்த்தாயா? மனைவி அமைவதல்ல இறைவன் கொடுத்த வரம், இறைவன் தந்த வரம் அப்படி என்று உரைப்பார்கள். ஆகையால் என் மனைவி ஆசை மனைவி, அன்பு மனைவி, கோஷ மிகுந்த மனைவி நல்ல பங்காளிக்கு குழந்தை பிறந்து விட்டது. ஆண் படத்தை பெண் படத்தை அதுதான் பார்க்காம வந்தேன். வேலையை செய்தால் சரியாக செய்ய வேண்டும். அழைத்த குரலுக்கு குரல் கொடுப்பான். மச்சானி இந்த அழகு செல மேல தேச வச்சேனி ஒரு நொடிக்காக உசுறு வாடுது. மச்சா 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 ஆசை மச்சானி இந்த அழகு செல மேல பேச வச்சேனே. அல்லது பிறந்தது பெண் குழந்தையா என்று பார்த்து வந்தாயா? இருந்தாலும் அம்மா உங்களை அழைத்து வரதா உத்தரவு கொடுத்தாங்க. என்னுடைய மனைவி என்னை அழைத்து வரும்படி உத்தரவு. அவங்களோட காத்து கொண்டிருக்கிறேன், சந்திக்கிறேன் என் மனைவி. பிள்ளை இல்ல பிள்ளை இது என்னை கொல்ல வந்து யமன் அல்லவா? கொல்ல வந்த யமன் அல்லவா? என்னால முடியலடா. பொறுமையா
நாலு அழகான ஆண் பிள்ளைகள். ஆண் பிள்ளை எத்தனை குழந்தை? ஆண் பிள்ளைகள் ஏய், எத்தனை செல்வங்கள்? நீங்க தான் ஏன் சொல்றீங்க? பிறவி செல்வங்கள் பிறந்திருக்கிறார்கள். மூணா? ஆமாண்டா. ஆடா மாடா அது மூணு போடுறது இல்லையா? ஆடா. ஆடா மாடா ஆடா மாடா மாடா மூணு ஆண் குழந்தைகள். ஏய் ஐயோ மூன்று மதவ செல்வங்கள் பிறந்திருக்கிறார்கள். இருந்த பொழுதிலும் யாரை சந்திக்க வேண்டும்? மனைவி சந்திக்க மனைவியை சந்திக்க வேண்டும். புறப்படி போகலாம். பள்ளியடி வந்தானே பாரிகண்ட புதியனே மலர் போல் அழகே சொல்லித் தர வந்தேனே செம்பருத்தி செம்பருத்தி பூவைப் போல பெண்ணொருத்தி தாமரணி காத்திருந்த கண்ணில் வந்த மையல் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறம்மா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறம்மா காலில் அப்படி விட்டு போகுதுடா. காலில் விட்டு போதா? ஆமாண்டா. முடியல ஒண்ணுல. முடியலடா. வலிக்குதா? ஆமாண்டா. சரிவா. நல்ல குட்டிடா. சரிவா. அம்மா. ஏய், அழகு. அடடடா, இந்த காசிமா நகரத்துக்கே ஒரு புதிய சந்தோஷமான ஒரு பொழுது. ஏய், இந்த காசிமா நகரத்துக்கு காசி ராஜனுக்கு 7 செல்வங்கள் பிறந்திருக்கின்றன. பார்த்தாயா? இந்த காசிமா நகரம் இனி முதல் கொண்டு எப்படி செழிப்போடு இருக்கும் என்று எப்படியெல்லாம் எனது மனது கோட்டை இருக்கின்றது தெரியுமா? ஆய், 7 செல்வங்கள் பிறந்திருக்கிறார்கள். ஆனால் 7 செல்வங்களையும் என்னுடைய மனைவி வந்து பெயர்களை சூட்ட வேண்டும். வாருகிறேன். அண்ணே, நல்லதங்க. பார்த்தாயா? இந்த காசிமா நகரத்தை 7 செல்வங்கள் பெற்று இதுவரை பசியும் பத்னியும் இருந்ததே இல்லை. இருந்தாலும் நமக்கும் 7 குழந்தைகள் பிறந்து விட்டது. 7 குழந்தைகளுக்கும் பெயர் சூட்ட வேண்டும். சந்தோஷமாக பெயர் சூட்ட வேண்டும். சந்தோஷமா நான் செய்கிறேன். சந்தோஷமாக
நாங்க எவ்வித குறை இல்லாமல் குழந்தை வளர்த்து வைத்தோம். ஆமா படிக்க ஏய் வாங்க மகாராஜா மகாராஜா கொஞ்ச போட்டு போச்சே போச்சே பயிரெல்லாம் போச்சே எதற்காக போகிறீர்கள்? என்ன நடந்தது? நம்முடைய நாடு பஞ்சமாகி விட்டது. குழந்தைகள் எல்லாம் எங்களால் காப்பாற்ற முடியவில்லை. இந்த காசிவா நகரமே பஞ்சத்தில் ஓடுகிறது. ஆமா, பசியும் பட்டினியுமாகத்தான் இருக்கிறோம். ஒருவேளை உணவு உண்பதற்கு கூட எங்களுக்கு வழி இல்லையே மகாராஜா. அதனால் இந்த உணவுக்கே நாங்க போறோம். எதற்காக செல்கிறீர்கள்? காசிராஜன் இருக்கும் வரை உங்கள் குறையை நான் தீர்க்கிறேன் என்றால் நம்புங்கள். சென்று பார்த்தாயா, 7 மதலை செல்வங்கள் பிறந்தோம். நமது நாட்டுக்கு இதுவரை கஷ்டகாலங்கள் வந்ததே இல்லை. ஆனால் இப்பொழுது என்னுடைய நாட்டு மக்களுக்கு அனைவருக்குமே துன்பங்கள் எனக்கு நாட்டு மக்கள் நலமுடன் வாழ்ந்தால்தான் எனக்கு நாட்டு மக்கள் நலமுடன் வாழ்ந்தால்தான் நாம் நலமுடன் வாழ முடியும். அதனால் என் தாய் வீட்டிற்கு கொண்டு வந்தேன் 7 வண்டி சிறுநீரை கொடுக்கிறேன். அதை வைத்து நாட்டு மக்களின் பசியை தீருங்கள் சுவாமி. அப்படி ஆகட்டும் பட்டமுடன் நான் தருவே நாதா நாதா கொண்டு வந்த எண்ணெய்க்கு குணமுடன்